வணக்கம் நண்பர்களே, உங்கள் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் யூடியூப் சேனல் செந்தில். நான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டேனுங்க. யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் 8651 ரூபா நான் வாங்கியிருக்கிறேன். இந்த பேமெண்ட் வாங்குறதுக்கு நான் பட்ட அனுபவம் ரொம்ப அதிகம். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது நான் மாதம் வாங்கிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். முதல்ல யூடியூப் சேனல் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பக்கம் கோயில்கள், சுற்றுலாத்தலங்களுக்கு நான் அடிக்கடி செல்வேன். சரி, நம்ம போகிறோம், அந்த வீடியோவை எடுத்து போடலாம், அதில் பலன் அடையட்டும் அப்படின்னு எண்ணத்தில் தான் நான் மொதல் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் போகிற இடங்களில் கோயில்களை அப்படியே எடுத்து வீடியோ போட ஆரம்பித்தேன். நான் யூடியூப் சேனலில் அப்படி வீடியோ போடும்போது மாதம் வாங்கிடலாம் அமௌண்ட் அப்படின்னு நினச்சி நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தேன். ஆனால் அது பலவித அனுபவத்தை கொடுத்தது. அவ்வளோ ஈஸியாக நான் இந்த முதல் மந்த் பேமெண்ட்டு வாங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முதல் மாதம் பேமெண்ட்டு வாங்கினேன். நான் முதல்ல ஆரம்பத்தில் 2023 முதல் வீடியோ போட ஆரம்பித்தேன் நவம்பரில். ஆனால் சேனல் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 10 வருஷமாச்சு. வீடியோன்னு ப்ராப்பராக நான் போட ஆரம்பித்தது 2023 தான். நான் ஆரம்பித்தது நோக்கம் என்னென்னா, எல்லா இடங்களும், நான் போகிற இடங்களும், நான் கும்புற கோயில்களும் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். நான் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுமேர் தர்ஷன் வச்சுருக்கிறேன். அப்படின்னா சுமேருனா கடவுள் வாழும் இடம், தர்ஷன்னா தரிசனம். கடவுள் வாழும் இடம் தரிசனம் அப்படின்னு தான் சமஸ்கிருதத்தினால அந்த பேரை தான் நான் வச்சேன். முதல்ல நான் நோக்கம் கோயிலும் சுற்றுலாத்தலமே போடலாம்னு இருந்தேன். மாதம் பேமெண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் பேமெண்ட் வாங்குற ஒரு கஷ்டமாக இருந்தது. எல்லாத்துக்கும் பல கஷ்டப்பட்டு எல்லா கோயில்களுக்கும் நான் போட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா வரைக்கும் ரொம்ப எக்கச்சக்கமான கோயில்கள் நான் போட்டிருக்கிறேன். என்னோடய ஊர் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சினால் எனக்கு அதிகமாக கோயில்களுமே சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக பக்கம் நியர்பை பிளேஸில் இருக்கிறதுனால நான் அதிகமாக போட்டேன். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நான் பேமெண்ட் வாங்க முடியலனால 2024 ஆரம்பத்தில் ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் நான் கும்மி தான், வள்ளி கும்மி, பவளக்குடி கும்மி, இந்த மாதிரி கும்மி ஆட்டம் தான் போட ஆரம்பித்தேன். அதில் தான் என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சுது. அதுலேயுமே பயங்கர ரிஸ்க் ஆகித்தான் நான் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நான் மாதம் வாங்கி அதிகமான சுற்றுலாத்தலங்களும் போடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டது. அப்படியே நான் என்னோடய முயற்சியில் பின்வாங்கினால, அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ணாதனால நான் வள்ளி கும்மிக்கு போனேன். ஆனால் எனக்கு அப்பப்போ நான் நினைப்பேன், ஒரு குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட் அடைஞ்சதுனால நான் திரும்ப இந்த கோயில்களும் சுற்றுலாத்தலங்கள் போடலாம்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டேன். அதனால் பேமெண்ட் வாங்கிட்டேன். ஆனால் பேமெண்ட் வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, எத்தனையோ தடவை இந்த யூடியூப் சேனல் வேண்டாம், யூடியூப் சேனல் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுறோம், நம்ம டெய்லியுமே நம்ம ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் எனக்கு பல தடவை ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது என்னோட சுற்றி இருக்கிற நண்பர்களாக வருவாங்க. அண்ணா, நீங்கள் இது மாதிரி ஒரு கோயில் போட்டீங்க, உங்களால் தான் அந்த கோயிலுக்கு போனேன். அண்ணா, நீங்கள் இந்த சுற்றுலாத்தலம் போட்டீங்க, நான் அங்கே போய் பார்த்தேன், அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இப்படி வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கிறத மறுபடியும் ஏதோ தெய்வ சங்கல்பமாக, குரு சங்கல்பமாக அப்படின்னு நினச்சி மறுபடியும் போட ஆரம்பித்தேன். அப்புறம் சரி, நம்ம ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈஸியாக சப்ஸ்கிரைபர் நான் அடையலை. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே, 1.5 வருஷத்துக்கு மேலே வெறும் ஒரு 3000 சப்ஸ்கிரைபரோடு தான் நான் இந்த சேனலில் இருந்தது. அப்புறம் வள்ளி கும்மிக்கு நான் போய், நான் எதுக்கு நோக்கத்துக்கு போனேன்னா, நம்ம போடுற நோக்கம் சுற்றுலாத்தலமும் டூரிஸ்ட் கோயில் மட்டும்தான் போகிறோம் நம்ம. அதனால் குறிப்பிட்ட அச்சீவ்மெண்ட் நம்ம அடைஞ்சிட்டோம். சப்ஸ்கிரைபர் அடைஞ்சதுனால பேமெண்ட் வாங்கணும்ல, நம்ம பழைய இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் மறுபடியும் கடந்த 1.5 வருஷமாக வள்ளி கும்மி போட்டிருந்தேன். இப்போ பேமெண்ட் வாங்கிட்டு
இனி வந்து நான் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தனோ அது இனிமேல் என்னோடய சேனலில் இருக்கும். இந்த சேனல் வந்து நான் அடைந்த பலன் எல்லோரும் அடையணும். நான் பார்க்கக்கூடிய கோயிலை சுற்றுலாத்தலம் எல்லோரும் பார்க்கணும் என் மூலமாக அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். அந்த பலன் கிடைச்சிது. என் நண்பர்களாக சொல்லிக்கிறாங்க, நீ அருமையான ஒரு காரியம் பண்ணுற, நீ இந்த மாதிரி ஒரு கோயில்கள் பொள்ளாச்சி நான் பின்புலமாக இருக்கிறனால பொள்ளாச்சியில் இவ்வளோ இடம் இருக்குதுன்னு உன் மூலமாக தான் நான் தெரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து என்ன எண்ணத்தில் இருக்கிறேன்னா, தொடர்ந்து போடலாம். சரி, அவன் அது வந்து அது வளர்றது வந்து உங்களோட ஆதரவால் தான் நான் வளர முடியும். அதனால் இதுவரைக்கும் எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ, என்னோடய சேனல் பார்த்தீங்களோ, இனிமேல் என் சேனல் பார்த்து எனக்கு ஆதரவு தாங்க. என்னால் முடிஞ்ச கோயில்கள், சுற்றுலாத்தலங்கள், வள்ளிக்கும்மி போன்ற நிகழ்ச்சிகளை என் சேனல் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். அதாவது இந்த சேனலில் அதிகார உணர்வுபூர்வமான நல்ல அற்புதமான விஷயம் மட்டும்தான் இந்த சேனல் இருக்கும். நீங்கள் பலனடைகிறவராக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. இந்த சேனலை வளர்த்துங்க. இது உங்கள் சேனல், உங்களால் தான் நான் வளர்கிறேன். தொடர்ந்து என் சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் ஆதரவு வந்தீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு தாங்க. என்னை வளர்த்துங்க. நான் உங்களில் ஒருவன். தொடர்ந்து என் யூடியூப் சேனல் ஸ்ரீ சுமேர் தர்ஷனுக்கு ஆதரவு தாங்க. வேறு எந்த நோக்கத்துக்காக, பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இந்த சேனல் ஆரம்பிக்கல. எல்லாத்துக்கும் வேண்டி தான், உங்களுக்கு வேண்டி தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் தொடர்ந்து ஆதரவு தாங்க. என் சேனலில் உலகம் முழுசுக்கும் நீங்கள் பிரபலப்படுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. என் சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். இனி வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் சேனலை தொடர்ந்து ஆதரவாங்க. உங்களால் நான் வளருவேன், நம்ம வளருவோம். நன்றி, வணக்கம்.